Hi friends, welcome to Amman Shopping in வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான ஒரு ஜும்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது வந்து winged bead. இது வந்து நிறைய பேருக்கு எந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சோ அந்த பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ போடுறேன். சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம silk thread சுத்தின ஜும்கா பேஸ் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த winged bead வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து கீழ வந்து நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு ஒரு bead. அப்புறம் கேப் ஒன்னு, அதுக்கு அப்புறம் இயர் ஹூக், ஒரு ஐபின் எடுத்துருக்கேன். ஐபின் ஆர் ஹெட் பின் எது அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று, அப்புறம் ஆஸ் யூஷுவல் கட்டர் அண்ட் ப்ளையர் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸில் உள்ள பீட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உள்ள நல்லா சுற்றியில் கம் தடவிக்கோங்க. சாரி, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹோல் வந்து நேராக தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இப்படி திருப்பி இந்த கேப் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 2 minutes காயட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருச்சுங்க. நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த ஐப்பினை வந்து நம்ம கீழேருந்து இப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பீட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏஞ்சல் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விங்டு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது தேவைங்கிற மாதிரி வாங்கிக்கலாம். இது வேரியஸ் சைஸஸில் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸஸ் எந்த ஜும்காக்கு சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போட வளைச்சு நம்ம ஹூக் மாட்டிக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு சிம்பிளான க்யூட்டான விங்டு ஜும்கா ரெடி ஆகிடுச்சு. இதோட பேர் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Thanks for watching.